ஹலோ எவ்ரிவான், நான் சந்தன மாரீஸ்வரி பிகாம் செகண்ட் செமஸ்டர் படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஹியூமன் அனட்டாமி அண்ட் ஃபிசியாலஜியில் பார்ட் 2ல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஷ்யூஸ், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபங்க்ஷனை வந்து பண்ணுறது தான் வந்து நம்ம சிஸ்டம்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் பேசிக்காக 11 சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒன் டைப் ஆஃப் சிஸ்டம் தான் வந்து என்னென்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக இப்போ ரெஸ்பிரேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரீத்திங், இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன். இப்போ இந்த ரெண்டுமே பண்ணுறோம். அப்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸு, அப்போது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நோஸ், அதுக்கடுத்து பேரிங்ஸ், லேரிங்ஸ், ட்ரக்கியா, அதுக்கடுத்து வந்து பிராங்கையில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ப்ரைமரி பிராங்கை, செகண்டரி பிராங்கை, டெர்ஷரி பிராங்கை. இந்த டெர்ஷரி பிராங்கை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராங்கியோல்ஸ் கடிச்சு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அல்வியோலே அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நான் நோஸில் இருந்து பிராங்கியோல் வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து நம்ம கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் கண்டக்டிங் பார்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ஏரை வந்து இன்டேக் பண்ணிக்கிறோம். அப்போது இன்டேக் பண்ணி அது லங்ஸ் வரை கொண்டு போகுது. கண்டக்ஷன் அப்படின்னாலே கடத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நோஸில் இருந்து நமக்கு இங்கே பிராங்கியோல் வரைக்கும் கொண்டு வந்து விடுது அல்வியோலே வந்து. அப்போது இதை வந்து கண்டக்டிங் பார்ட் சொல்லுவோம். இப்போ அல்வியோலே அப்படின்றத வந்து ரெஸ்பிரேட்டரி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடக்குது. கேபிலரிஸ், அதாவது ஆர்டரிஸ், வெயின்ஸ், இந்த மாதிரி பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் கிடைக்கிறது வந்து இங்கே அல்வியோலேருந்து இங்கே தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து என்னென்னா எக்ஸ்சேஞ்சிங் ஜோன் கூட சொல்லலாம். இப்போ வந்து மெயினாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு த பிளட் வெசல்ஸில் ஆக்சிஜனை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, இப்போ நம்ம பாடியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சிஜன் வச்சு நிறைய மெட்டபாலிசம் நடக்கும். அப்போது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ப்ளஸ் அடிஷ்னலாக கார்பன் டை ஆக்சைடு வரும், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வரும். இது எல்லாத்தையும் திருப்பி நோஸ் வழியாக வெளியில் அனுப்புறதும் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். அப்புறம் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும், ஹார்ட்டுக்கு கொண்டு போகணும். அப்போது அதை வந்து பம்ப் பண்ணி கொடுக்குறதும் வந்து லங்ஸோட ஒன் ஆஃப் த ஒர்க். அடிஷ்னல் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லேரிங்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. இந்த லேரிங்ஸ் அப்படின்றது வந்து வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஏரை இன்ஹேல் பண்ணும்போது அந்த லேரிங்ஸ் வாய்ஸ் பாக்ஸில் பட்டு தான் நமக்கு ஸ்பீச் வந்து வருது. ஸோ இது ஒன் ஆஃப் த அடிஷ்னல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்லி பார்க்கும்போது நோஸில் வந்து ஆல்ஃபாக்டரி எபிதீலியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், நம்ம ஒரு ஃபுட்டை வந்து பார்க்கும்பொழுது இல்லை ஒரு ஃபுட்டை இது பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா அந்த இதனால தான். அப்போது ஸ்மெல் அப்புறம் இன்னொன்று ஸ்பீச், இந்த 2 ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து அடிஷ்னல் ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இப்போ வந்து அனட்டாமி ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், நோஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னலி விசிபிள் ஸ்ட்ரக்சர். இதை வந்து இன்னொரு டைப் ஆஃப் என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹோல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்திலே நம்மளால் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது நோஸ் மட்டும்தான். நம்மளால் லங்ஸையோ இல்லை ஆல்வியோலஸ் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நோஸை நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ இதை வந்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது நோஸ்லேருந்து நம்ம ஏரை வந்து இன்ஹேல் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா பேரிங்ஸ்க்கு வந்து போகும். பேரிங்ஸ் போகும்போது அந்த போகிற பாத்தை வந்து நேசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து தொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நோஸோட பர்டிகுலரான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நோஸில் வந்து சிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சிலியா அப்படின்னா என்னென்னா மைன்யூட்டாக இருக்கக்கூடிய ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய ஏரில் ஏதாவது மைக்ரோப்ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணுறது தான் நோஸோட மெயின் ஃபங்க்ஷன். அது ஃபில்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஏரை வந்து ஹியூமிடிஃபை, அதாவது மாய்ஸ்டனாக நமக்கு எந்த பதத்தில் எந்த டெம்பரேச்சரில் நமக்கு ஏர் வேணுமோ அந்த பதத்தில் மாற்றி கொடுக்கறது வந்து நோஸோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பேரிங்ஸ் வந்து என்னன்னு சொன்னேன்னா தொண்டை. இப்போது பேரிங்ஸ்க்கு வந்து ஏர் போயிடுச்சு, மேக்ஸிமம் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாத்தையுமே நோஸே ஃபில்டர் அவுட் பண்ணிடும். சப்போஸ் அதை தாண்டியும் மைக்ரோப்ஸ் வந்து பேரிங்ஸ் கிட்ட வந்துச்சு அப்படின்னா டான்சில்ஸ் அப்படின்ட்டு ஒரு செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
டான்சில்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, அது வந்து ஒன் டைப் ஆஃப் லிம்பாய்ட் டிஷ்யூ. இந்த லிம்பாய்ட் டிஷ்யூ, லிம்பாய்டு அப்படின்னாலே லிம்பாட்டிக் சிஸ்டம்னாலே என்ன, நமக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்குறது. அப்போது இப்போ இந்த லிம்பாய்டு டிஷ்யூ வந்து அந்த டான்சில்ஸ் என்ன பண்ணோம்னா மைக்ரோப்ஸை கில் பண்ணும், இல்லைன்னா நம்ம இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் அதோட மெயின் ஒர்க்கு. ஃபேரிங்ஸ் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா காமன் பாத்வே, ஒரு ஃபுட்டுக்கும் சரி ஏருக்கும் சரி காமன் பாத்வே வந்து ஃபேரிங்ஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே கரெக்டாக தொண்டையில் இருக்குது. இப்போது வந்து நம்ம ஃபுட்டும் இது வழியாக தான் போகுது, ஏரும் இது வழியாக தான் போகுது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வரக்கூடிய பார்ட் வந்து லேரிங்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லேரிங்ஸ் மூலியமாக தான் நம்ம சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நம்மளால் ஸ்பீச் வந்து பண்ண முடியுது. இப்போது இதில் இருக்கக்கூடிய வோக்கல் கார்ட்ஸ் மூலியமாக தான் நம்மளால் பேசவே முடியுது. ஸோ லேரிங்ஸ் வந்து இதுக்காக ஹெல்ப் பண்ணுது. லேரிங்ஸ்க்கு மேலே எபிக்ளாட்டிஸ் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த லேரிங்ஸில் இருக்க அந்த எபிக்ளாட்டிஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்கும் போது இந்த ட்ரக்கியா அப்படின்றத விண்டு பைப்புன்னு சொல்லுவாங்க, ஈசோஃபேகஸ் அப்படின்றத ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபுட்டை எடுத்துக்கும் போது மாற்றி ஏர் பைப்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த நேரம் தான் நமக்கு குறையிறது. ஸோ அந்த மாதிரி விண்ட் பைப்புக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கவர் பண்ணிடும், ட்ரக்கியா அந்த விண்ட் பைப்பை வந்து கவர் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து லேரிங்ஸ். இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாப் வந்து எபிக்ளாட்டிஸ். இப்போ வந்து லேரிங்ஸ் வந்து எங்கே ட்ரக்கியா இருக்குது அப்படின்னா ட்ரக்கியாவுக்கு பின்னாடி ஈசோஃபேகஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ட்ரக்கியா வந்து முன்னாடி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபுட்டு வந்து பின்னாடி தான் போகணும், முன்னாடி வந்துடக்கூடாது. ஸோ நம்ம ஃபுட்டை இன்டேக் பண்ணும்பொழுது அந்த எபிக்ளாட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்படின்னா தான் வந்து ஃபுட்டு இங்கே போகும், மாற்றி இங்கே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து குறையிடும். அதனால தான் சாப்பிடும்போது வந்து பொறுமையாக சாப்பிடணும். அவசரமாக சாப்பிடும்போது அந்த எபிக்ளாட்டிஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி போய் நமக்கு குறையிறது. இப்போ லேரிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு வரக்கூடியது வந்து என்னதுன்னா ட்ரக்கியா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் விண்ட் பைப். ட்ரக்கியாவை வந்து நம்ம இன்னும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விண்ட் பைப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா இது மூலியமாக தான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏர் வந்து உள்ளே போகுது. இப்போது இந்த ட்ரக்கியாவை சுற்றி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்டிலேஜனஸ் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா சி ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லேயே ஹார்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ட்ரக்கியா தான் சொல்லுவோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் கார்டிலேஜனஸ் ரிங்ஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால. ட்ரக்கியாவில் எதுக்காக இந்த கார்டிலேஜனஸ் ரிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து ஹியூமிடிஃபை பண்ணி கொடுக்கும் ஏரை நமக்கு. அதுக்கடுத்து இந்த ப்ராங்கேக்கு அடுத்து லங்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏரை வந்து கொண்டு போய் கொடுக்குறது வந்து இந்த ட்ரக்கியாவோட ஒர்க்கு. இப்போ ட்ரக்கியாவில் இருந்து இப்போ இங்கேக்குள்ளே பிரியக்கூடிய இந்த இடத்து தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராங்கேன்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ராங்கே வந்து ஒரு ட்ரீன்னு நினச்சிக்கோங்க. ப்ராங்கேலேருந்து செப்பரேட் ஆகி வரக்கூடிய இந்த ப்ரைமரி ப்ராங்கே செகண்டரி ப்ராங்கேலாம் வந்து லைக் பிரான்ச்சஸ், ட்ரீலேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ். இப்போது அது மாதிரி தான். இப்போது இது ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைமரி ப்ராங்கை. இதிலிருந்து செப்பரேட் ஆகி வரக்கூடிய இந்த இதை செகண்டரி ப்ராங்கை. ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த டாட்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டெர்ஷரி ப்ராங்கை. இந்த டெர்ஷரி ப்ராங்கை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ப்ராங்கை வந்து என்ன பண்ணி கொடுப்போம் அப்படின்னா ஏர் ரெண்டு சைடாக ரைட் லங்குக்கும் லெஃப்ட் லங்குக்கும் வந்து கரெக்டாக செப்பரேட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து இதோட ஒர்க்கு. அதுக்கடுத்து இங்கே இது வரைக்கும் நம்ம கண்டக்டிங் பார்ட் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்சேஞ்சிங் பார்ட்டு. அல்வியோலை வந்து என்னென்னா குரூப் ஆஃப் கேபிலரிஸ். அந்த கேபிலரிஸ்லாம் சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து அல்வியோலைன்னு சொல்லுவாங்க. இந்த கேபிலரிஸ் வந்து என்ன பண்ணுவோம், இங்கேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனை அப்படியே நம்ம பிளட்டில் வந்து டிஃப்யூஷன் பண்ணி கொடுக்கும். திருப்பி பிளட்டில் இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை திருப்பி இது வழியாக அனுப்பி நம்ம நோஸ் வழியாக வெளியில் அனுப்புறது தான் வந்து இதோட மேஜர் ஃபங்க்ஷன். இப்போ வந்து அல்வியோலை வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா வந்து திராட்சை கொத்து மாதிரி இருக்கும், கிரேப் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து நம்ம லங்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா லங்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஃப்ட் ரங்கை கம்பேர் பண்ணும்போது ரைட் லங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெயிட்லேயும் சரி அதோட ஸ்ட்ரக்சர்லேயும் சரி ஹெவியாக இருக்கும். எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட் சைட் வந்து ஹார்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கிறதுனால இங்கேக்குள்ளே வந்து நமக்கு இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்மாலராக இருக்கும். அட் த சேம் டைம் நேரோயராக இருக்கும். நேரோனா இப்படி ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இதுவே இது வந்து ஷார்ட்டராக பட் ப்ராடர், கொஞ்சம் இதாக இருக்கும், எலாபரேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சுற்றி டபுள் மெம்பரேன் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கக்கூடியதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பெரைட்டல் ப்ளூரல் மெம்பரேன்.
பெரைட்டல் அப்படின்னா வால்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எதோட காண்டாக்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தொராசிக் கேவிட்டியோட ஸ்ட்ரெயிட் காண்டாக்டில் இருக்கும். இங்கேக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வால் செகண்டரி இந்த இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா விசரல். விசரல்னால் ஆல்ரெடி நமக்கு தெரியும், இன்டர்னல் பார்ட்ஸை தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விசரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து விசரல் ப்ளூரல் மெம்பரேன். இந்த ரெண்டுக்கும் பெட்வீனில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்க்கு பேர் தான் வந்து என்னென்னா ப்ளூரல் ஃப்ளூயிட். சப்போஸ் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஆக்சிடெண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், விழுந்துருவோம், இல்லை சடனாக ஏதாவது ஒரு ஷாக் அப்படின்னா நம்ம லங்ஸை வந்து கொலாப்ஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து எது அப்படின்னா இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் தான். நம்ம லங்ஸை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதே மெயினாக வந்து ப்ளூரல் ஃப்ளூயிட். இப்போ பிரெயினுக்கு எப்படி செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடு அந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து ப்ளூரல் ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து லங்ஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா கீழே நமக்கு லங்ஸுக்கு கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டயஃப்ரம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து முன்னாடி வந்து ஸ்டர்னம், பின்னாடி தொராசிக் கேவிட்டி. அதாவது வெர்டிபிரல் காலமில் தொராசிக் கேவிட்டின்னு ஒரு கேவிட்டி இருக்கு இல்லையா. அப்போது நமக்கு லங்குக்கு பின்னாடி டார்சல் சைடு வந்து வெர்டிபிரல் தொராசிக் கேவிட்டி இருக்கும். இங்கே முன்னாடி வந்து ஸ்டர்னம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து லேட்ரலி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரிப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி தான் லங்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.